வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைகளை தீர்வு தருவேன் என்கின்றார் ரணில். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை குறித்து எதிர்வரும் 12ஆம் தேதி முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேச்சுக்கள் நடைபெற இருப்பதாகவும் இந்த பிரச்சினைகள் தான் நேரடியாக கையாள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை பேசி வந்த மனுசன் நாணயக்கார அமைச்சர் பதவியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் இழந்துள்ளார். இதனால் இந்த அமைச்சு பதவியை நான் பொறுப்பேற்று சம்பள பிரச்சினைக்காக தீர்வு வழங்க இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் வழங்கியிருக்கின்றார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதலாளிமார் சம்மேளனத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றார். இதில் கம்பெனிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். வடக்கு கிழக்கு தமிழர்களின் கருத்தியல் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் அழைப்பு விடும் பொது வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளர் நான் களமிறங்கிய போது வெற்றி பெற அல்ல, எம்மால் வெற்றி பெற முடியும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தென்னிலங்கையில் உருவாகும் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கும் தேவையும் இருக்கிறது. இவ்வாறு தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் அரியேந்திரன் விசேட செய்தி ஒன்றை வழங்கியிருக்கின்றார். தமிழரசு கட்சி எனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. அந்த செய்திகள் வதந்திகள் தான். அவர்கள் கூடியெடுக்கும் தீர்மானத்தின் பின்னர் தான் அது தெரிய வரும். எமது கட்சியின் நிலைப்பாடு இதுதான். இலங்கையின் ஜனாதிபதியாக நான் வரப்போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. கடந்த பல தசாப்தங்களாக 8 ஜனாதிபதிகள் இலங்கையை ஆட்சி செய்துள்ளனர். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுடன் இருந்தன. ஆனால் எவரும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்கவில்லை. அனைத்து அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியே வந்திருக்கின்றன. 9வது ஜனாதிபதியிடம் நாம் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைய தயார் இல்லை. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் அவசியம் என்பதை எடுத்துரைக்கவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் தேவை எமக்கு ஏற்பட்டது. தமது அரசியல் நிர்வாகம் சமஷ்டி, சுயாட்சி, தமிழீழம் உட்பட பல தீர்மானங்களை தமிழினம் 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றிவிட்டது. இந்த தேர்தலில் நான் ஒரு குறியீடாக மாத்திரமே போட்டியிடுகின்றேன். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்து வெளியீடு செய்வது பொதுச்சபைதான். அவர்கள் அந்த பணியை செய்வார்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி வரை தான் எனது பணியிடம் வரும். அதன் பின்னர் பொதுச்சபை தான் தமிழ் மக்களின் கோரிக்கையை முன்னெடுத்துச் செல்லும். தொடர்ந்தும் ஏமாற்றமடைந்து வரும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரியேந்திரன் போட்டியிட இருப்பதாக கடந்த 8ஆம் தேதி விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தனிப்பட்ட லாபங்களுக்காக முன்னெடுக்கப்பட்டதே பொது வேட்பாளர். முட்டாள்தனமான முடிவு என்கின்றார் சாணக்கியன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரவளித்திருக்கும் தமிழ் கட்சிகள் தங்களது கட்சியின் சின்னங்கள் அவருக்கு வழங்க மறுத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளரை முன்வைக்க வேண்டிய தேவை இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தீர்மானிக்கும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குழி தோண்டி புதைக்கும் விடயமாக மாறிவிடும். இது பொது வேட்பாளர் விடயம் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பூரண ஆதரவு கிடைக்காது. இது ஒரு தேவையில்லாத விடயம், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமும் ஆகும். தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு யாருக்கு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடி ஒன்றாக முடிவெடுக்க வேண்டாம். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் சிறப்பான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டாம். எதிர்வரும் காலங்களில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய தேவை எமக்கு இருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சாணக்கியன். தமிழ் பொது வேட்பாளர் விக்னேஸ்வரன் சொல்லும் காரணம், சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் இருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விக்னேஸ்வரன். இலங்கை மத்திய அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்கும் நோக்கில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அறிவிக்கின்றார். வடகிழக்கு மக்களின் கருத்தை வெளிப்படுத்துவதே இந்த ஜனாதிபதி தேர்தலின் நோக்கம். முழுவதுமாக தமிழ் மக்களுக்காக ஒரு வேட்பாளரை முன்வைத்து இத்தனை நாட்களாக தமிழ் மக்களுக்காக காணப்படக்கூடிய பிரச்சினைகள் அந்த வேட்பாளர் மூலம் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
சர்வதேசமும் அவை தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கான உரிமைகள் நாங்கள் முன்வைக்க தீர்மானித்திருக்கின்றோம். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரியரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வடகிழக்கின் 7 அரசியல் கட்சிகளின் பிரிவுகளுக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. எமது கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் பேச்சு நடத்தியிருக்கின்றன. ஆனால் இந்த கட்சிகள் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஆதரிக்க மறுத்துவிட்டனர். வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரான நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் பலமான விருப்பத்தின் பேரில் 7 கட்சிகளின் கூட்டணி அமைக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளரை முன்வைப்பது அவசியமற்றது என்று பல தமிழ் அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் வெற்றி பெற முடியாவிட்டாலும் தமிழ் மக்களின் பலத்தை காட்ட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அறிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவிடம் நியாயம் கேட்பதிலிருந்து தடுக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரால் மறப்போ. ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றுக்கு வடகிழக்கில் அழைக்கப்பட்ட தமிழ் ஊடகவியல்கள் ஜனாதிபதி சந்திப்பிலிருந்து தடுக்கப்பட்டுள்ளனர். படுகொலை செய்யப்பட்டு மிக நீண்ட காலமாகியும் நீதி கிடைக்காத ஏராளமான தமிழ் சமூக ஊடகவியல்களுக்கு நியாயத்தை கூறும் கடிதம் ஒன்றை ஜனாதிபதியிடம் தமிழ் ஊடகவியல்கள் கையளிக்கின்றனர். தமிழ் ஊடகவியல்களுக்கு அந்த வாய்ப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினால் மறுக்கப்பட்டிருந்தது. எனினும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக கடமையாற்றிய மனுச நாணயக்காரருக்கு விசுவாசமான தென்னிலங்கை சிங்கள ஊடகங்கள் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறித்த சந்திப்பு இடம்பெற்ற 3 நாட்களின் பின்னர் வழங்கப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பு மனுச நாணயக்காரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யவும் வழிவகுத்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இணைந்ததன் காரணமாக மனுச நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக வந்த அரசுகளூடான சுதந்திரத்தை மறுத்து, குறிப்பாக தங்களது சகாக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி மறுத்து மாத்திரமன்றே தொடர்ச்சியாக ஊடகவியல்கள் அச்சுறுத்தி பணியவும் நடவடிக்கை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். ஜனாதிபதி 2 முறை வடக்குக்கு பயணித்த போதும் பிரதேச ஊடகவியல்களுக்கு செய்தி சேகரிப்பில் ஈடுபட அனுமதி மறுக்கப்பட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு பிரச்சினைகளை தீர்க்க தயார் சுமந்திரனை சந்தித்தார் நாமல் ராஜபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை சந்தித்துள்ளார். வடகிழக்கில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்தும் இவரும் கலந்துரையாடியிருப்பதாகவும் பொதுஜன பெரமுன மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் காசிலிங்கம் தெரிவாகியிருந்தார். வடகிழக்கில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அந்த பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம், சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கும் தாம் தயார் என்ற சுமந்திரனிடம் நாமல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை பொருட்படுத்தாது வடக்கு கிழக்கில் குடிமக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதாகவும் இந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்த விரும்புவதாக நாமல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகத்தில் சந்தித்து குறைகளை விரிவாக கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் ரிசார்ட்டின் ஆதரவு குறித்து வெளியானது விசேட தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாட இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதேன் அறிவிக்கின்றார். வவுனியா, மன்னார், புத்தளம் பகுதிகளில் மக்களுடன் விசேட கலந்துரைகளை முன்னெடுத்திருக்கின்றார். இதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து பொதுமக்களுடன் விசேட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அனைத்து தகவல்களும் பகிரப்படும் என்று ரிசார்ட் பதுதேன் அறிவித்திருக்கின்றார். 1700 ரூபாய் வழங்குவதற்கு 7 கம்பெனிகள் பச்சை கொடி. தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் வெளியிட்டிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். தொழிலமைச்சர் எதிர்வரும் திங்கட்கிழமை இதுகுறித்து சம்பள நிர்வாக சபையுடன் பேச இருப்பதாகவும் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான சட்டத்தை நிறைவேற்ற தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அறிவிக்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கண்டி அரங்கத்தில் இடம்பெற்ற தோட்ட தொழில் சங்கங்களின் இளம் தலைவர்களின் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பாணந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். வீடியோ எடுப்பதில் மும்முரம், கர்ப்பிணியும் குழந்தையும் மரணம். பாணந்துறை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி 45 நிமிடங்கள் கடந்த போதும் வீதியினால் சென்ற இவரும் உதவி செய்யாமை காரணமாக குறித்த இளம் கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருக்கின்றார்.
விபத்து இடம்பெற்ற இடத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் பாணந்துறை வைத்தியசாலை கர்ப்பிணி தாய் அழைத்து செல்லப்பட்டதனால் அவரும் அவரது 7 மாத குழந்தையும் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பில் உயிரிழந்த பெண்ணும் கற்பித்த ஆசிரியர் முகப்புத்தகத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார். ஒரு குழந்தையும் தாயும் ஒரு மாணவியுடன் டிப்பர் வாகனத்தில் மோதி விபத்தில் உயிரிழந்தனர். இறுதி அஞ்சலி செலுத்த பாணந்துறை இருக்கும் அவரது இல்லத்துக்கு சென்று பார்த்தபோது எனது இதயம் நொறுங்கி போனது. அவர் இருக்கும்போது 7 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கின்றார். அவர் மடியில் குழந்தையின் சிறிய உடலை பார்த்தேன். அது தாங்க முடியாத வேதனை. மூத்த மகளை துவிச்சக்கர வண்டியில் பாலர் பாடசாலைக்கு அழைத்து வீடு திரும்பும் போது இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளது. விபத்து நடந்த சுமார் 45 நிமிடங்களின் பிறகு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாணந்துறை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல யாரும் முன்வராத காரணத்தினால் இந்த அதிர்ச்சிகர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் அந்த வீதியில் யாராவது முன்வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரையும் அவரது குழந்தையும் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர். முச்சக்கர வண்டி தரிப்பிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தை பார்த்த பலரும் விபத்தை புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவை எடுத்திருக்கின்றனர். ஆனால் இந்த விபத்தை பலர் வாகனங்கள் நிறுத்தி பார்த்திருக்கின்றனர். தங்களுக்கு பிரச்சினை வராதவரை அடுத்த விடயங்கள் சம்பவங்களாக பார்க்கும் மக்கள் மற்றும் வாகனத்தில் ஏற்றினால் இந்த இரத்தக்கரையும் என்று நினைத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சினை ஏற்படும் என்று நினைத்து அழைத்து செல்லவில்லையா என்று எண்ண தோன்றுகின்றது. இலங்கையில் கடவுச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு, விண்ணப்பத்தை தாமதப்படுத்துமாறு கோரிக்கை. கடவுச்சீட்டுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதை தாமதப்படுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கின்றார். அக்டோபர் மாதம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் சர்வதேச தரத்துக்கு அமைய புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு காரணங்களினால் புதிய கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான கேள்வி பத்திரங்கள் பெறுவதில் தாமதமானதனால் புதிய கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் தாமதம். ஒரு நாளைக்கு சுமார் 3000 கடவுச்சீட்டுகள் வழங்க வேண்டும் என்றால் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தற்பொழுது 900 மட்டுமே வழங்கப்படுகின்றது. இந்த நிலை காரணமாக மிக அவசர தேவைகள் தினமும் 100 கடவுச்சீட்டுகள் வழங்குவதில் சில விதிகள் அனுமதிக்கப்படுகின்றன. இதுவரை வழங்கப்பட்ட அனைத்து கடவுச்சீட்டுகளிலும் 23% கடவுச்சீட்டுகள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டன. இதேவேளை நாட்டின் கடவுச்சீட்டு தரவரிசை தற்போதைய 193வது இடத்தில் இருந்து மேம்படுத்தப்பட்ட அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாகவும் புதிய கடவுச்சீட்டின் மூலம் 50க்கு மேல் தரவரிசைப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 11ஆம் தரத்து மாணவி 22 மாணவர்களால் பாலியல் துஷ்பிரயோகம். தனமெல்லவில பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவரை ஒரு வருடமாக அதே பாடசாலையில் பயிலும் 22 மாணவர்கள் தொடர்ந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி தனமெல்ல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார். சம்பவத்தில் ஈடுபட்ட 22 மாணவர்கள் அதற்கு துணையாக இருந்த அனைவரையும் கைது செய்ய போலீசார் விசேட விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர். சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலை அதிபர் உட்பட அனைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. நோயாளியை ஆம்புலன்ஸில் அவசரமாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற வேளையில் உள்ளிருந்த தாதியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த இராணுவ அதிகாரி. விபத்தொன்றின் பின்னர் காயமடைந்த நோயாளியை 1990 என்ற ஆம்புலன்ஸில் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றபோது நோயாளியுடன் வந்த இராணுவ அதிகாரி வண்டியிருந்த தாதியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஹொரணை தலைமையக போலீசாரினால் கைதாகியிருக்கின்றார். ஆம்புலன்ஸ் வண்டியில் போலீஸ் தபால் உத்தியோகத்தர் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரிலும் இராணுவ சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹொரணக்கந்தானே பல்பெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் சந்தேக நபரின் சகோதரர் காயமடைந்துள்ளார். அவரை 1990 என்ற ஆம்புலன்ஸ் வண்டியில் அழைத்து செல்லும் போது சந்தேக நபரான இராணுவ சார்ஜன் நோயாளியுடன் ஆம்புலன்ஸில் ஏறியிருக்கின்றார். இதன்போது ஆம்புலன்ஸ் இந்த செவிலியரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்து நடந்ததாக அறிய முடிகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் குழு ஒன்று அங்கு சென்ற நிலையில் அவர் தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் கைதாகியிருக்கின்றார். சந்தேக நபரும் காயமடைந்த அவரது சகோதரம் அதிகளவு குடிவரியில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் பாணாங்குட இராணுவ தலைமையகத்தைச் சேர்ந்தவர் என்றும் சந்தேக நபர் ஹொரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுக்கின்றனர். மன்னார் வைத்தியசாலையில் சிந்தியாவை கொலை செய்தவர்களுக்கு சாதாரண இடமாற்றம் மட்டுமே தண்டனை. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தாதி உத்தியோகத்தர்கள் கவன ஈனத்தினால் உயிரிழந்த இளம்தாய் சிந்தியாவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாது சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் குற்றம் இழைத்தவர்களை காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்.
சிந்தியாவின் மரண விசாரணை சிந்தியாவின் மரண நிகழ்வு ஏறக்குறைய 11 நாட்கள் நிறைவேற்றுள்ளது. ஆனால் இன்னும் பூர்வாங்க அறிக்கை வெளிவரவில்லை. இந்த நிலையில் அவர்கள் விசாரணைகள் வேறு கோணத்தில் திசை திருப்புவதாக நம்பத்தகுந்த செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு மன்னார் வைத்தியசாலையின் விசாரணை அறிக்கையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அறிக்கையும் கள அறிக்கையும் ஒரே விடயத்தை சொல்ல மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணையும் இன்னொரு விதமாக காணப்படுகின்றது. சிந்தியாவின் உயிரிழப்பு தொடர்பில் 2 குடும்ப நல உத்தியோகத்தர்கள் 2 தாதி உத்தியோகத்தர்கள் உட்பட ஒரு வைத்தியரையும் தண்டிக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கின்றனர். 5 நபர்களுக்கு இடமாற்றம். சிந்தியாவின் உயிரிழப்புக்கு நீதியான விசாரணை செய்வதாக மக்களுக்கு கூறிவிட்டு சாதாரண இடமாற்றத்தை செய்வதாக கூறியிருக்கின்றனர். தற்பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யாது வெறுமனவே இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் வைத்தியசாலை தரப்பினாலும் மாகாண சுகாதார அமைச்சினாலும் இடம்பெறுவதாக சம்பந்தப்பட்ட 5 நபர்களும் இன்றைய தினம் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. நன்றி.